திருச்சி மாவட்டத்துல திமுக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுக்கும் அமைச்சர் KN நேருவுக்குமான மோதல் திமுகவுல இப்ப பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நெருப்பில்லாம புகையாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில புறக்கணிக்கப்பட்ட போது கொதித்தெழுந்த சவுந்தரபாண்டியன் மீண்டும் ஒரு பதிவை போட்டிருக்காரு. முகநூல் பக்கத்துல அவர் போட்ட ஒற்றை பதிவு தான் திருச்சி மாவட்ட திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. லால்குடி திமுக சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் சவுந்தரபாண்டியன் இன்று தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல திருச்சி மாவட்டத்துல கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு யாரும் என் கூட பேசக்கூடாது, தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அதிகாரம் செலுத்தி வந்தவரு இப்போ வெளிமாவட்ட செயலாளர்கள், வெளிமாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் சவுந்தரபாண்டியன் கிட்ட பேசுறியா என்றும், அமைச்சர்கள் இடத்துல சென்று சவுந்தரபாண்டியன் உங்களை வந்து பார்த்தானா அப்படின்னு விசாரிக்கிறாராம். கட்சியில முதன்மையானவர், மூத்தவர், கட்சிக்காரர்கள் கிட்ட அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு பத்திரிகை வச்சியா அப்படின்னு விசாரிக்கிறது. இதுதான் இப்போ அவருக்கு முக்கியமான வேலைகள். நாங்க என்ன வேலுமணி, தங்கமணியை போன்று கட்சியையும் முதல்வரையும் விமர்சனம் செய்யறவங்களோடு தொடர்புல இருக்கோமா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டத்திலையும் முதல்வர் வலியுறுத்தியும் எங்கள் மீது வன்மத்தை தினம் திணிக்கிறதே இவங்களுடைய முக்கியமான பணியா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சவுந்தரபாண்டியன். இந்த பதிவு திருச்சி திமுக அமைச்சர் KN நேருவை விமர்சிக்கும் வகையில போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அமைச்சர் KN நேருவுக்கும் சவுந்தரபாண்டியனுக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு இன்று நேற்று துவங்கியதல்ல. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புகைய தொடங்கிய பிரச்சனை சமீப காலமா கொழுந்து விட்டு எரிந்து வருது. 4வது முறையா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் சவுந்தரபாண்டியன் துவக்கத்துல அமைச்சர் நேருவுடன் நெருக்கமாகவே இருந்தாரு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல லால்குடி தொகுதியில போட்டியிட்ட சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே அமைச்சர் KN நேரு தான் அப்படின்னு சொல்றாங்க சீனியர் நிர்வாகிகள் சிலர். இப்படியாக நெருக்கமா இருந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளா சவுந்தரபாண்டியன் KN நேருவால புறக்கணிக்கப்படுறதா தெரியுது. முன்னதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில அமைச்சர் KN நேரு பங்கேற்றாரு. அப்போ அவர் தன்னை புறக்கணிக்கிறதா கூறி பொங்கி எழுந்தாரு சவுந்தரபாண்டியன். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றது தொடர்பான புகைப்படங்களை முகநூல்ல பகிர்ந்தாரு KN நேரு. அப்போ அவருடைய பதிவுக்கு கமெண்ட் போட்ட லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன், லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்தி விட்டதால் லால்குடி தொகுதி காலியாகிவிட்டது அப்படின்னு தான் இறந்து விட்டது போல பதிவிட்டிருந்தாரு. இவருடைய இந்த கமெண்ட் திமுகவுல பெரும் புயலை கிளப்பிருந்துச்சு. பிறகு அந்த கமெண்ட் நீக்கப்பட்டாலும் இது தொடர்பா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது சவுந்தரபாண்டியன் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு KN நேரு. இந்த விஷயம் கட்சியின் மேலிடம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு முதல்வரே தீர்த்து வைத்ததா தெரியுது. எனினும் இருவருக்குள்ளும் மீண்டும் மோதல் போக்கு நீடிக்கிறதுனால திருச்சி மாவட்ட திமுகவினர் கலக்கத்துல இருக்காங்க.